வணக்கம் நண்பா. உங்களுக்கு நேரம் இருந்தா என் கூட ஒரு அட்வென்ச்சர் போகலாமா? என் பெயர் ஹெச். நான் இப்போ பாலைவனத்தில் இருக்கேன். இது ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. டெஸ்டினேஷன் சுத்தமா தெரியல. கூகுள் மேப்ஸ் கூட கைவிட்டுடுச்சு. நல்ல வேளை பாட்டில்ல தண்ணீர் இல்லன்னா அவ்வளவுதான். நீங்க அம்மா அப்பா இல்லாம தனியா எங்கும் போகக்கூடாது, சரியா? என்ன இது? மணலுக்குள்ள ஏதோ நகர்ந்த மாதிரி இருக்கு. ஏய் நில். ஏய், அடடா, இது ஒரு பல்லி. நான் இதுக்கு இவ்வளவு பயந்த. நீ பயப்படாத. என் பக்கத்துல வா. எனக்கு பசிக்குது. ஆனா நான் உன்னை சாப்பிட மாட்டேன், ஓகே? நீ இங்க தனியாவா இருக்க? நீ ரொம்ப சின்னதா அழகா இருக்க. நான் உனக்கு பெயர் வைக்கவா? சிம்ரன். இந்த பெயர் நல்லா இருக்கும், வச்சுக்கோ. சரி, உன் வீட்டுக்கு போ. நான் ரொம்ப தூரம் போகணும். என்ன? நீ ஏன் கூட வரணுமா? சரி, வா. ரொம்ப சூடா இருக்கு. எனக்கு அதிகமா தாகமா இருக்கு சிம்ரன். பாலைவனத்துல தண்ணீர் இருக்காது. இப்போதான் லைஃப் சீரியஸ் ஆகுது. ஏய், எங்க போற? சிம்ரன், சிம்ரன். திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு சிம்ரன்? எதுக்கு இப்படி இங்க வந்து மணல தோன்ற? என்ன நானுமா? சரி, நானும் ஜாயின் பண்றேன். ஐயே, தண்ணீர்! இப்போதான் மகிழ்ச்சியா இருக்கு. தண்ணீர் ரொம்ப முக்கியம். நிலத்தடி தண்ணீர் கண்டிப்பாக சேமிக்க வேண்டும். இப்போ புரிந்தது. உனக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் சிம்ரன். ரொம்ப நன்றி சிம்ரன். இன்னும் அதிக நேரம் நடக்கணும். வா. களைப்பாக உள்ளதா? கொஞ்சம் தண்ணீர் குடி. பின் அந்த மலை இடுக்கில் சென்று ஓய்வெடுக்கலாம் சிம்ரன். சூரிய நிழல் உள்ளது. ஓய்வெடுக்காமல் விளையாடிக் கொண்டிருக்கிறாய் சிம்ரன். உன் உணவு கிடைத்ததா? நானும் சாப்பிட்டேன். சூரியன் மறைந்தது. இப்போது நாம் பயணம் செய்ய வேண்டும். பாலைவனம் ஒரு அதிசயம். காலையில் சூரியன் அவ்வளவு வெறுப்புடன் நெருப்பு வைத்து இப்போது நிலவு குளிரில் அரவணைக்குது. இரவு மணல் பஞ்சு போல இருக்குது. பாலைவன இரவு. வானம் வைரங்கள் கொண்டு அழகரித்தது போல உள்ளது. நிலவும் நட்சத்திரமும் தரும் மங்கிய ஒளி பார்ப்பதுக்கு அழகு. இவ்வளோ நேரம் என் மீது ஏறி சவாரி செய்து வந்தாய். இப்போது ஏன் கீழ் குதித்தாய்? எதை பார்த்து கோபமாய் நிற்கிறாய் சிம்ரன்? ஐயோ, இது பாம்பு. அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. வா சிம்ரன், அது உன் உணவல்ல. நீ சாப்பிட சத்தம் கேட்டால் அதற்கு நாம் தான் உணவு. சிம்ரன், ஓடு. உயிர் தப்பித்தோ. இந்த இரவு இங்கு ஓய்வெடுப்போம். இரவும் பகலும் மாறி மாறி வந்து போகிறது சிம்ரன். என் கண் முன் நாம் இருவரும் இந்த பாலைவனத்தில் சுற்றி வருவதாய் தெரிகிறது. சிம்ரன், அவர்கள் இங்கதான் வருகிறார்கள். நாம் வண்டியில் பயணம் செய்து பக்கத்து கிராமத்துக்கு செல்வோம். இப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சி. உனக்கு உதவி வேண்டுமா? கொஞ்சம் தண்ணீர் குடி. நன்றி. இது என் குட்டி நண்பர் சிம்ரன். இந்த பாலைவன கிராமம் இரவில் அழகாகவும் அமைதியாகவும் உள்ளது. சூடான நீர். இது ரொம்ப நல்ல முடிவு. பருவம் எதுவானாலும் இடம் எதுவானாலும் இயற்கையோடு வாழ தெரிந்து கொள்ள வேண்டும்.
இயற்கையை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக அதற்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ளும் திறன்தான் உண்மையான அறிவு. வா சிம்ரன்.